பர்ஃபெக்ட் உளுந்த வடை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, அது நல்லா என்ன சொல்கிறது, தண்ணி ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்கணும். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் டொப்பு டொப்புன்னு போடும்போது அது நல்லா டோக்காக எடுத்து போட வரணும். அதுக்கும் மீறி நீங்கள் தண்ணி கலந்த மாதிரி இருக்குது, நீந்த போன மாதிரி இருக்குன்னா கொஞ்சோன்னு, ரொம்ப கொஞ்சோன்னு பச்சரிசி மாவு அதோடு போடணும். போட்டுட்டு இதில் வேறு என்ன போடணும்னா, கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு நான் பெப்பர் தூள் மட்டும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, மாவு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு சட்டியை காய வச்சு, சட்டி காஞ்சதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பால் அளவுக்கு மாவு போட்டு பாருங்கள். அந்த மாவு உள்ளே போட்டோன்னே எந்திரிச்சு வருதுன்னா அதுதான் கரெக்டாக எண்ணெய் காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த மாவை அடுத்து தண்ணியை தொட்டு எடுத்து விரல்லே வச்சு கட்டை விரலில் வச்சு அழுத்தி வச்சு ஒரு இழுத்து ஓட்டை போட்டு மாவில் எண்ணெயில் போட்டு எடுங்க. போட்டு அதுவும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா உளுந்த வடை உள்ளே வேகாமல் வெளியே மட்டும் மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதை நல்லா திருப்பி ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைம் முன்னாடி வேகணும், அப்புறம் பின்னாடி வேகணும், அப்புறம் முன்னாடி வேகணும், அப்புறம் பின்னாடி வேகணும். வேக விட்டால் தான், பொறுமையாக வெந்தால் தான் வெளியே நல்லா மொறுமொறுணும், உள்ளே நல்லா வடை சாஃப்டாக இருக்கும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியே சொல்லப்போனால். அதனால் நல்லா பொறுமையாக மட்டும் வேக விடுங்க. பொறுமையாக வேக விட்டால் தான் வடை நல்லா வெந்திருக்கும், இல்லைன்னா மாவாக இருக்கும். அதனால் வெளியே நல்லா முறுமுறுப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். சட்டியில் ஃபுல்லாக போட்டு எடுக்காமல் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி திருப்பி விடுறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் அதை அடுப்புலேருந்து எடுத்துட்டா உளுந்த வடை ரெடி.